ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை வந்து நம்ம வந்து நம்புகிறோம் நம்பலை அப்படிங்கிறத தாண்டி அவங்க எது வரைக்கும் நம்மளை வந்து கூட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தா நம்மளுக்கு ரொம்பவே வந்து கம்மியான விஷயங்களாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம். உடம்பு குறைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மள சம்மந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நம்ம அவர்கிட்டயோ இல்லை மற்றவங்கக்கிட்டேயோ டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் அதை ரொம்ப சிரிப்பாக இது பார்க்குறாங்க, அதை ஒரு இதாக பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு கொஞ்சம் கோபமாகுது. அதனால் அதை நான் கிண்டலுக்காக பேசினா அவங்க ஏதாவது பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம்னாலே போதும். அதை தவிர்த்து நம்மளுக்கு இதையெல்லாம் வந்து நம்மளால் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசி முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளால் வந்து பேச முடியுதோ இது முடியுதோ. ஆனால் மற்றவங்களால ஷிப்பிங் கம்பெனிலாம் நிறைய இடத்துல அவருக்கு நிறையவே வந்து இது பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு பேசி அந்த விஷயத்த வந்து நம்ம பெருசாக்க வேண்டாம். ஏன்னா இது இப்போ அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மனசார வந்து ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான இது வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம் அதை தான் நானும் வந்து உங்ககிட்டயும் சொல்கிறேன். இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த வந்து நல்லா பால் காய்ச்சி ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்மளால் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம வந்து கூப்பிட முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நம்ம பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து வீட்லேருந்து தட்டு வைப்பாங்க. அது எப்படி இருக்கோ என்னமோ அப்படிலாம் பண்ணுறாங்களா செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து குழப்பமா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்மள வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்மளை காட்டி வேறு யாரும் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இப்போ இந்த நிலைமைக்கு அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளால் வந்து வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவையான விஷயங்கள நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விட்டுருங்கப்பா, விட்டுட்டு வேலையை பாருங்கள். அடுத்தடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிட்டுருப்போம். போய் என்ன நடக்குதோ அதை வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக வேண்டியதுதான். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம வந்து ஒரு மாற்றி பேசுகிறதோ, இல்லை அதுக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் வந்து இது பண்ணுறதுலையோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா சம்மந்தமான விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லை தேவையில்லாமல் எதையாவது வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே வந்து சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். என்னால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரி இருக்கோ சரியில்லையோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளால் வந்து சரியோ சரியில்லையோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்கல. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச விஷயங்களில் முடிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போண்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து வேணுக்குன்னு நம்ம இது பண்ண தேவையில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு யாரையும் எந்த விஷயத்துக்கும் சரியாக வந்து ஒரு மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாற்றிக்கிற விஷயங்கள மாற்றிக்கலாம். மாற்றிக்க முடியாத விஷயங்கள நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா.